Dear friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்சனல் ஃபைனான்ஸ். ஏன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணி கேட்டது சார் நீங்க சொல்ற ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் ஓகே, ஆனா மாசம் மாசம் வாங்குற சம்பளமே இல்லை சார், அதை வச்சு நம்ம எப்படி சார் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்றது அப்படின்ட்டு ஒரு நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. அதுதான் மேஜரா. ஸோ என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ தடவை மேக்ஸிமம் யூஸாக இருக்கும். ஸோ சராசரியாக நம்ம நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். வீட்டுக்கு, ரெண்ட்டுக்கு, காருக்கு, ஃபுட்டு, இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலான்ட்டு அது பார்க்கலாம். ஏன்னா விலைவாசி வேற ஏறிட்டே இருக்குல்ல, ரொம்ப ஏறுது. உங்களுக்கே தெரியும் விலைவாசி ரொம்ப ஏறுது. பால் விலை ஏறுது, ப்ளஸ் இபி விலை ஏறுது, எல்லா விலையும் ஏறுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த டாபிக் மோர் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நார்மல் எக்ஸ்பென்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர், ஓகேவா, அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்கிறதா இருக்கேன். ஓகேவா, பார்க்கலாம் என்ன எப்படி போகுதுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் காலையில் மாதம் ஃபஸ்ட்டு நாள் நிறையா சம்பளம் வந்தோடனே இது பண்ணிடலாம் சார் அது பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அது ஓவர் த டைம் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ அது எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்லைடு கண்டென்ட்டுக்கு போயிடலாம். கண்டென்ட் என்னன்னா, இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுங்க. இன்கம் ஒரு மிடில் கிளாஸில் நார்மலாக இன்கம் ஈஸியாக 1 lakh வரும், இல்லை அரௌண்ட் 75 to 1 lakh. ஆனால் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கிறது மாத சம்பளம் ஒரு 1 lakh இருக்க மாதிரி. ஏன்னா டேக்ஸ் இன்கம்லாம் இப்போ பயங்கர பெனிஃபிட், கவர்மெண்ட் நிறையா பெனிஃபிட் கொடுத்துருக்கு டேக்ஸால். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா 1 lakh இப்போ மாதம் கையில் டேக் ஹோமாக இருக்குதுன்னு வச்சுங்க. டேக்ஸ் எல்லாம் போயிட்டு எவ்வளோ வருது. அதில் உங்களுக்கு ரெண்ட்டு மட்டுமே ஒரு 2 BHK ஹவுஸ் நார்மல் 2 BHK ஈஸியாக உங்களுக்கு 15,000 வந்துடும். ஏதாவது ஜாஸ்தி கூட இருக்கும். ஆனால் நார்மலாக 2 BHK 15,000 வீடு ரெண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ நான் மெட்ரோவில் சொல்கிறேன். இதே நான் மெட்ரோவில் இருந்தீங்கன்னா மேபி ஒரு 10,000 வரலாம். ஆனால் மெட்ரோ சைடில் சென்னையிலையோ இல்லை எங்கேயா மெட்ரோவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 15 வரும். அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா ஈவன் 25 கூட வரும். 25-30,000 வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ 15,000 வருது. அப்புறம் கார், கண்டிப்பாக இப்போ எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது. ஒரு கார் இருக்க யூஸ்வலாக செலவாகும். ஸோ காருக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்க. காருக்கு இஎம்ஐ ஒரு ஈஸியாக ஒரு 6 lakhsக்கு கம்மியாக கார் எதுவுமே இருக்கிறது கிடையாது. ஓகேவா, 6 lakhs காருக்கு 5 years அப்படி போட்டிங்கன்னா 12,000 வந்துடும் இஎம்ஐ. 5 years 6 lakhs கார் மினிமம் நான் சொல்கிறேன். ஒரு வேகனாரோ இல்லை ஸ்விஃப்ட்டோ 6 to 7 lakhs வரும். ஸோ அந்த காருக்கு நீங்கள் இப்போ டேக்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 12,000 வந்துடும். அதில் கண்டிப்பாக பைக் எப்படி வச்சுருப்பீங்க. ஸோ பைக்குக்கு இஎம்ஐ கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு 2,000-3,000 வரும். மேபி சில டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ 1,000 போடுறீங்க ஜஸ்ட் ஃபார். ஃபியூயல் இப்போது உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் விலைலாம் ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக 10,000 ரூபா வந்துடும். இதே ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரு 5,000 rupees இல்லை 4,000 rupees ஈஸியாக வரும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே ஏன்னா டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதனால் பெட்ரோல் ஜாஸ்தி செலவாகும். நீங்கள் இதுக்கோசமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஃபியூயல் வரை போயிடுது. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இந்த காரோ இல்லை
பைக் அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எப்படியும் ஒரு இனிஷியலா ஒரு வருஷத்துக்கு ஒரு 12,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. ஸோ நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வந்துடும் மெயின்டெனன்ஸ். அது மேலே வரும் அரௌண்ட் 1000 ருபீஸ். ஸோ நீங்கள் வெஹிக்கிளுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காருக்கு சொல்கிறேன். ஸோ 12 + 15 17 18,000 ரூபாய். இதை எப்படி சேவ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 15,000 ரூபாய் ரெண்ட்டு காருக்கு வந்து அவ்வளோ போகாது. மேபி அரௌண்ட் ஒரு 15 வச்சுங்க. இது கொஞ்சம் கம்மியாக ஃபியூயல் இது பண்ணோம்னா மேபி ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ பேமெண்ட் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கம்மியாகும் இன்ட்ரெஸ்ட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் 15,000. ஸோ வாங்குற 1,00,000 ரூபாய் சம்பளத்தில் காருக்கு வெஹிக்கிளுக்கும் ரெண்டுக்குமே போயிடுது. எவ்வளோ போயிடுது? 30,000 ரூபாய் போயிடுது. 30% போயிடுச்சு. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறதா நம்ம கிட்ட கையில் இருக்கு. ஸோ யூட்டிலிட்டிஸ் டெலிஃபோன் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னதான் ப்ரீபெய்டு வாங்கினாலும் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க எல்லோரும் இருந்தீங்கன்னா டெலிஃபோன் எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ணி 1000 ரூபாய் போயிடும். அது இல்லாத டிவி. ஓகேவா? ஸோ டிவி வந்து எப்படி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் போடுவீங்க, அமேசான் போடுவீங்க. இப்போ டிவியே 2 விதமாக பார்த்துக்கலாமா? இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு எப்படியும் ஒரு 1000 ரூபாய் போயிடுது. ஸோ கேபிள் கனெக்ஷன். ஸோ இவி வந்து வீட்டில் எப்படி ஏசி வச்சுருப்பீங்க, எல்லாத்தையுமே நான் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். ஏசி இருந்தால் வீட்டில் வந்து மினிமம் வந்து 2,000 ரூபாய் வந்துடும் பில்லு. ஏசியில் 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக 2 ரூமில் ஏசி போடுவீங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 2,000 ரூபாய். ஸோ யூட்டிலிட்டிஸ் மட்டுமே உங்களுக்கு 2, 3, 4,000 ரூபாய் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபுட்டுக்கு வரேன். நெக்ஸ்ட்டு ஃபுட்டுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வெஜிடேரியன்ஸ். நீங்கள் வெஜிடேரியன்ஸ் வாங்கினீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் பயணம் எல்லாம் ஏறிடுச்சுன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம் மழை வேறு வருது, அதனால் தக்காளி விலைலாம் ஏறுது. ஸோ எப்படியும் ஒரு 1000 ரூபாய் மினிமம். நான் போடுறதெல்லாம் மினிமம் தான். நான்வெஜ்ஜும் ஒரு எப்படியும் ஒரு 1000 வரும். க்ரோசரி ஐட்டம் ஈஸியாக வந்து இப்போலாம் வந்து 5,000 ருபீஸ் வந்துடும். இல்லைன்னா மினிமம் ஒரு 3,000ஆவது வந்துடும். 4,000 கொடுக்கலாம். ஏன்னா விலைவாசி வந்து பயங்கரமாக. அரிசியோட சேர்த்தோம்னா 5,000 வந்துடும். அரிசி மட்டும்தான் 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாத பால் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு போயிடும். ஸோ ஃபுட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு 5, 7, 9 கிட்டத்தட்ட 9,000 ரூபாய். நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். இது இல்லாத மெடிசன்ஸ் வந்து வாங்குவீங்க. மெடிசன் வாங்குறது கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும். மெடிசன் அது வந்து ஒரு 1000 ரூபாய் போட்டு. ஓகேவா? அது 2,000 ரூபாய் கூட வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 15, 30, 35, 45, 46,000 ரூபாய். 46,000 இருந்தால் தான் வந்து ஒரு குடும்பம் வந்து பண்ண முடியும் சென்னையில். சொல்லப்போனால் அது ரொம்ப கம்மி. அது மேலே கூட போகும். பட் ஆனால் 46,000 இல்லை 50,000 நியர்லி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ரெண்ட் கொடுத்து வெஹிக்கிள் வச்சு கார் எல்லாம் வந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணுறோம் மிடில் கிளாஸ்க்கு. 46,000 இது இல்லாத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹோட்டல்லாம் போவீங்க. ஸோ வேரியபிள் பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்குது. இப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்களே, வேரியபிள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸு. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் மேக்ஸிமம். சினிமா மூவிஸ் போவீங்க, என்டர்டெயின்மெண்ட் போவீங்க. அது இல்லைன்னா ஹோட்டல். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு 3,000 ரூபா போட்டுங்க. அது மேலே தான் ஆகும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் 1000 ரூபா ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். ட்ரெஸ்ஸு ரொம்ப வாங்க மாட்டீங்க. பட் ஓகே,
ஏன்னா தீபாவளிக்கு அப்போ எல்லாம் சேர்த்துக்கணும். மந்த்லி நம்ம பார்க்கும்போது 1000 rupees வரும். தீபாவளிக்கு வாங்கிங்க, பொங்கலுக்கு வாங்கிங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா கூட அது மாதத்துக்கு 1000 ரூபான்னு எடுத்துக்கலாம். ஹோட்டல் வந்து ஒரு 2000 ரூபா போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டியாக ஹோட்டல் போவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கையில் டோட்டலாக எவ்வளோ செலவாகும்னா 46 + 4000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் வந்து 50,000. ஓகேவா? நான் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பேர் மினிமம். பட் ஆனால் 50,000 இருந்தால் நம்ம ஓட்டிடலாம். மீதி வந்து ஒரு கையில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருது, அதில் 50,000 ரூபா போயிடுது. மீதி இருக்கிறது நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கையில் 50,000 ரூபா தான் சார் இருக்குது, அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு. என்ன சார், இங்கே வந்து நம்ம ட்ரேடிங்கை பற்றி பேசவே போகிறது. ஏன்னா ட்ரேடிங் வந்து நிறைய பேருக்கு அது டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ளஸ் அனலைஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும், அதெல்லாம். ஸோ இப்போ டோட்டல் இன்கமில் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 50,000 போயிடுச்சா? மீதி இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 50,000 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிறைய விதத்துல சொல்லுவாங்க, நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. வெரி சிம்பிள். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அது வந்து ஒரு 10,000 ரூபாய் மினிமமாக தேவைப்படும். ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் 10,000 ரூபாய். நான் சொல்றது மீதி இருக்க 50,000 ரூபாய் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து இடிஎஃப்ஆ வாங்கிக்கணும். டிஜிட்டல் கோல்டு வாங்கி, பிசிக்கல் கோல்டு வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ எப்படியோ அது ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டுருங்க. பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. கோல்டு இடிஎஃப் வந்து 10,000 ரூபாய்க்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி பண்ணுறதும், இன்னொன்று வந்து கோல்டோட இடிஎஃப் பண்ணுறது. ஓவர் த இயர்ஸ் வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 12% ரிட்டர்ன் வரும். ஓகேவா? இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஓவராலாக 12%. நான் ட்ரெடிஷ்னலாக சொல்கிறேன், 10% ரிட்டர்ன் வரும். கோல்டு வந்து 10% ரிட்டர்ன் வரும், இது வந்து 12% ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். மீதி உங்களுக்கு இருக்க 30,000 தானே இருக்கு. ஸோ 30,000ல என்ன பண்ணலான்றதான் ஸ்டாக்ஸ். நீங்களே வந்து பிக் பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸ் வந்து உங்களாலே வாங்கி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வாங்கணும். எல்லாம் சொல்லுவாங்க ஹையர் ரிட்டர்ன்ஸு, ஸ்மால் கேப் போங்கன்ட்டு. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா கையில் இருக்கிற காசெல்லாம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு, அதுவும் நிஃப்டி ஸ்டாக்ஸாக வாங்குங்க. அது வந்து ரொம்ப ஸ்டேபிள். கம்மி ரிட்டர்ன்ஸு, லோ ரிட்டர்ன்ஸ், அது வந்து ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 10,000 ரூபாய் போடுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான். மிட் கேப்பில் வந்து மீடியம் ரிட்டர்ன்ஸ், அதில் வந்து ஒரு 10,000 ரூபாய் போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க. அது என்ன மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்க, லார்ஜா, மிட்டா, ஸ்மால். ஆனால் கண்டிப்பாக எஸ்ஐபி பண்ணணும். அப்புறம் கோல்டு. இந்த 20,000 ரூபாய் போயிட்ட உடனே மீதி 30,000 ரூபாய் இருக்கும். இந்த 30,000 ரூபாயில் லார்ஜ் மிட்டு சேர்த்து 20 போட்டுங்க.
அது இல்லாத உங்களுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் வந்து கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சிருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபார், ஏன்னா எதிர்பாராத எது வேணா நடக்குங்க. ஸோ அதனால வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படி இருந்தால் கூட நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு கூட. ஆனால் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கணும். அது வந்து ஈவன் 20,000 ரூபாய் வச்சுன்னா கூட பெட்டர். 20,000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் லார்ஜ் அண்ட் மிட் ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் 10,000 ரூபாய் போடலாம். ஆனால் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் 10,000 ஆர் 20,000. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத இருக்கவே கூடாது, ஓகேவா? ஏன்னா அதே நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டு கேஷாக வீட்டில் வச்சிருக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க. நீங்கள் வாங்குற 1,00,000 ரூபாய் சம்பளத்தை வந்து 50,000 ரூபாய்க்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு மீதி 50,000 ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபாய், கோல்டு இடிஎஃப்ல ஒரு 10,000 ரூபாய், இல்லை ஃபிசிக்கல் கோல்டில் வாங்கலாம். கோல்டு இடிஎஃப் பெட்டர். ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் லார்ஜ் கேப் மிட் கேப்பில் ஒரு 10 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு கேஷாக எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஓவர் த டைம் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும், ப்ளஸ் நீங்களும் நல்லா பண்ணலாம். ஆனால் எப்பயுமே மாதம் ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்கே போகணும்னா இஎம்ஐயில் போயிடும். அப்புறம் கார் லோன் இஎம்ஐ, இல்லை ரெண்ட்டுக்கு எல்லாம் போயிடும். ஸோ அதெல்லாம் போன உடனே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுத்துருங்க. டேரெக்டாக எஸ்ஐபி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த 50,000 ரூபாயில் வந்து 20,000 ரூபாய் வந்து மந்த் ஸ்டார்டிங்லேயே பண்ணணும். டைமிங் வந்து எல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு சேவ் பண்ண முடியாது. சேவ் பிஃபோர் ஸ்பெண்ட் கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள். சேவ் பிஃபோர் ஸ்பெண்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாது எவ்வளோ வரும்ட்டு. ஸோ எல்லாமே பிஃபோர் 5th ஆஃப் மந்த்க்குள்ளே எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணல, அதனால் வந்து எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க. ஸோ கையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் எல்லாருமே போயிடும், எஸ்ஐபி போய்டும், அது போய்டும். அதனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 10,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபிலையும் கோல்டு இடிஎஃப்ல 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் எடுத்துருங்க. லார்ஜ் கேப்பு பேஸ்ட் ஆன் ஸ்டாக் அவங்க அனாலிசிஸ் பண்ணுறாங்க, அது ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கணும். இல்லைன்னா இந்த 20,000 ரூபாய் ஷுவராக வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க, 20 or 30,000. நீங்கள் நினைப்பீங்க என்ன 20,000 30,000 பண்ண முடியுமா? ஆனால் ஓவர் த இயர்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேவா? கடன் வாங்காதீங்க. நோ கிரெடிட் கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைமரி இது வந்து நோ கிரெடிட் கார்டு, நோ பர்சனல் லோன். ஓகேவா? ஸோ கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, நோ எமர்ஜென்சி லோன். ஏன்னா நீங்கள் எல்லாமே அதிலே பண்ணுற மாதிரி இருக்கும். நோ எமர்ஜென்சி லோன் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, எமர்ஜென்சி லோன் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணோம்னா சொல்லுவாங்க நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா நல்லா சேவ் பண்ணி பின்னாடி அடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மாதிரி இல்லை. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கிரெடிட் கார்டு நல்லா யூஸ் பண்ணால் பண்ணிடலான்ட்டு. ஆனால் இதெல்லாம் பண்ண வேணாம். கிரெடிட் கார்டு வேணாம், பர்சனல் லோன் வேணாம். இந்த கடனே வாங்காத வாழ்க்கை ஓட்டணும்னா 50-50 பிரிங்க. 50ல் வந்து 20,000 ரூபாய் மினிமம் சேவ் பண்ணால், இல்லை 30 ஸ்டாக்ஸ் வச்சுதான் 30 சேவ் பண்ணிட்டு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கேஷாகவே வச்சுக்கணும் நீங்கள் எப்பயுமே. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இதோட டீட்டெயில்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம் இன்னைக்கு டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் பண்ணலான்ட்டு சொன்னோம். பர்சனல் ஃபைனான்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். இது வந்து கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸி கான்செப்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து நடைமுறையில் ரொம்ப கஷ்டம். சொல்ல போனால் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் மாதத்தில் சேவ் பண்ணுறதுன்றது அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வரும். அது ஃபேமிலி மேன் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து யங்ஸ்டர் ஆகும்போதே சேர்த்து வச்சு பழகிங்க. ஏன்னா வந்து யங்ஸ்டர் ஆகும்போது பைசா வந்து நிறையா சேர்க்கலாம், கையில் காசு இருக்கும். காசு இருக்கும்போது சேர்த்து வச்சுருங்க, ஏன்னா பின்னாடி சேர்க்க முடியாது. அதுதான் இந்த எக்கனாமி, குளோபல் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியே வந்து மேக் யூ டு ஸ்பெண்ட். அதை நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் எப்பயுமே வந்து உங்ககிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணதான் வைப்பாங்க. உங்களை வந்து சேவ் பண்ணுறதுக்கு தே மே நாட் கிவ் யூ தி சான்ஸ் மச். ஆனால் வந்து நம்மளும் அதுக்குள்ளே தான் போயிடுவோம். அது போகாத பார்க்கணும்னா வந்து
20,000 30,000 சேவ் பண்ண பார்த்தேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay friends, like, share, subscribe, and that's all. Okay, thanks friends.